கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் எல்லாரும் முழங்கல் படியிட்டு ஜெபம் பண்ணுவோமா? ஜெபித்து இந்த பரிசுத்த ஆராதனை நாம் துவங்குவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் பரிசுத்த நாள் காலை வேளை ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவனே, கழிந்த நாளெல்லாம் எங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து கிருபையினாலே எங்களை வழிநடத்தி வந்ததற்காய் நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த பரிசுத்த ஆராதனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் கர்த்தரை தொழுது கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜா, ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் இயேசுவே இந்த காலை வேளையிலே ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த நாளிலும் கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு தந்ததான இந்த தருணத்துக்காய் கர்த்தர் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரை ஆராதிக்க நாம் எழுதிய பாட்டு புஸ்தகத்திலிருந்து 81வது பாடலை நாம் பாடுவோமாக.
உண்டவனாக இந்த காலை வேளையிலே வேதத்திலிருந்து நாம் சில வசனங்களை தியானிக்கும்படியாக இருக்கிறோம். அருமையானவர்களே, தாழ்விலிருந்து ஆசீர்வாதம் என்ற தலைப்பிலே வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். தாழ்மையான இடத்திலிருந்து கர்த்தர் ஆசீர்வாதங்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி தருகிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்த வேத வசனம் 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 16, 17 வசனம். இந்த 2 வசனங்களையும் நாம் வாசிக்கும் பொழுது காற்றையும் அருமையான மழையையும் இஸ்ரவேல் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் ஏதோம் வனாந்தர வழியாய் தன்னுடைய இராணுவத்தையும் தன்னுடைய மிருக ஜீவன்களோடு அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்த போது அங்கு தண்ணீர் இல்லாமல் இருந்ததாக வேதம் சொல்கிறது. கர்த்தர் அவர்களோடு பேசும் பொழுது, நீங்கள் இந்த பள்ளத்தாக்கில் வாய்க்கால்களை வெட்டுங்கள், காற்றையும் மழையும் காணமாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீராலே நிரப்பப்படும் என்று சொன்னார். நீங்கள் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்களும் உங்களுடைய இராணுவத்தாரும் உங்களுடைய குடும்பமும் அருமையானவர்களே உங்களுடைய ஜனங்கள் எல்லாருமே குடிப்பதற்கு இந்த பள்ளத்தாக்கிலே இந்த வாய்க்காலிலே தண்ணீரால் நிரப்பப்படும், தண்ணீரை நான் தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் ஒரு காரியம் அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஆனால் வாய்க்கால்களை நீங்கள் தான் வெட்ட வேண்டும். இந்த காலை வேளையிலே வாய்க்கால்களை நாம் தான், விசுவாசிகளாகிய நாம் தான் வாய்க்கால்களை வெட்ட வேண்டும். நாம் வாய்க்கால்களை வெட்டும் பொழுது அந்த வாய்க்கால்கள் நிரம்பும்படியாய் ஆண்டவர் தண்ணீரை தருவார். தண்ணீர் என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த பள்ளத்தாக்கிலே நீங்கள் வனாந்தரத்திலே நீங்கள் அருமையானவர்களே வாய்க்கால்களை வெட்டுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் பரிசுத்த ஆவியாகிய வாய்க்கால்களை நாம் வெட்டும் பொழுது நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இந்த இடத்தை நான் தண்ணீராலே, இந்த பள்ளத்தாக்கிலே நான் தண்ணீராலே நான் நிரப்புவேன், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதனுடைய சிம்டம்ஸ் ஒன்றுமே இருக்காது. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ரொம்ப ஆச்சரியமான ஒன்றாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனால் இந்த வாய்க்கால்கள் தண்ணீராலே ஆசீர்வாதத்தினாலே நிரப்பப்படும். உங்களுடைய விசுவாசத்தின் ஆழத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதங்களை தருவேன் என்று இந்த வாசனத்தின் மூலமாக நாம் காண முடிகிறது. அருமையானவர்களே, இந்த கால வேளையிலே நாம் 3 விதமான பள்ளத்தாக்குகளை குறித்து தியானிக்கும்படியாக இருக்கிறோம். முதலாவதாக அழுகையின் பள்ளத்தாக்கு. இந்த நாட்களை நாம் பார்க்கும் பொழுது கொரோனா வைரஸ்னாலே எல்லாருமே குடும்பங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு பல குடும்பங்கள் இன்றைக்கு அழுகையின் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே காணப்படுகிறார்கள். அநேக குடும்பங்களிலே அருமையானவர்களே ஆசீர்வாதத்திற்காக அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக நான் எத்தனையோ காரியங்களை நினைத்திருந்தோமே, ஆனால் இன்றைக்கு எல்லாமே
வித்தியாசமாக மாறிவிட்டதே என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற அநேகரை காண முடிகிறது. ஆனால் வசனம் சொல்கிறது, சங்கீதம் 84 6வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். அருமையானவர்களே, அழுகையின் பள்ளத்தாக்கு, நம் பள்ளத்தாக்கு என்று சொல்லும் பொழுது பள்ளமான ஒரு இடம், அதான் பள்ளத்தாக்கு. அருமையானவர்களே, அங்கே மிக அழகாக அழுகையின் பள்ளத்தாக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் அழுகையின் பள்ளத்தாக்கு, ஆழமான பள்ளத்தாக்கு, மேலாக அல்ல, மிகவும் ஆழமான பள்ளத்தாக்கு வழியாக சில நேரங்களிலே கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் கலங்காமல், தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாமல், தேவனை பற்றி கொண்டு விசுவாசத்திலே ஆழமாக இருக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? அதன் முடிவிலே ஒரு பெரிய நீரூற்றை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அதன் முடிவிலே அழுது புலம்புவீர்கள். அழுது புலம்பி கடைசியிலே அந்த அழுகையினுடைய பலன் என்னன்னு தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், நல்ல ஒரு வழியை ஆண்டவர் வைத்திருக்கிறார், நல்ல ஒரு நீரூற்றை வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். எனவே இந்த நாட்களிலே ஏற்பட்டிருக்கிற இப்படிப்பட்ட அந்த இருளானது, அருமையானவர்கள், அந்த வைரஸ் ஆனது ஆண்டவர் மாற்றி முழுமையாக ஒரு விடுதலை தரும் பொழுது அங்கு ஒரு நீரூற்றை ஆண்டவர், ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கலாம். என்னென்ன ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து இருக்கிறோமோ அத்தனை ஆசீர்வாதங்கள் சில வேளை வேதனைகள், வியாதிகள், வேலை இல்லை, பணமே இல்லை, வறுமையான ஒரு சூழ்நிலை, இதனாலே இன்னைக்கு எத்தனை பேர்கள் பாவத்தினாலே விழுந்து அழுது கொண்டிருக்கிறதை நாம் காண முடிகிறது. இது எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு பதில் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு நீரூற்றை நான் வைத்திருக்கிறேன், ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறேன், ஒரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நான் உங்களுக்கு வைத்திருக்கிறேன். எனவே தான் இந்த பள்ளத்தாக்கிலே ஆசீர்வாதத்தினாலே நான் உங்களுக்கு நிரப்புவேன். எனவே கண்ணீர், அழுகை, எல்லா பள்ளத்தாக்குக்கும் ஒரு விடுதலையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்து ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 10-11 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அருமையானவர்களே, அந்த ஒரு செய்தி அழகாக சொல்கிறது. அன்னாள் என்ற ஒரு சகோதரி இருந்தாங்க. அவள் அன்னாள் குழந்தை இல்லாததினால் மனம் சோர்ந்து அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். மனம் சோர்ந்து போய், குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொன்னா அந்த குடும்பத்தில் எத்தனையோ விதமான கண்ணீர், வேதனை, அழுகை, இதெல்லாம் நாம் பார்க்கிறோம், சாதாரணமாக உலகத்திலே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அன்னாள் என்ற அந்த சகோதரி என்ன பண்ணனாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அழுது புலம்பி, அருமையானவர்களை, எனக்கு நீர் ஒரு ஆண் பிள்ளையை தந்தால் நான் உம்முடைய ஊழியத்திற்கு என்ன செய்வேன், அவளை அர்ப்பணிப்பேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தாள். அருமையானவர்களே, சோர்வு, மனமடிவு, கண்ணீர், ஒவ்வொரு நாளும் துக்கம், வேதனை, அது அழுகையின் பள்ளத்தாக்கு வழியாக அவர்கள் கடந்து சென்றால். ஆனால் ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது, தேவனிடத்தில் வரும்போது தேவன் என்ன செய்தார் தெரியுமா? அந்த ஜெபத்தை கேட்டார், அந்த ஜெபத்தை கேட்டார், அந்த கண்ணீரை கண்டார், அந்த அழுகையை கண்டார். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கு அன்னாளுக்கு கர்த்தர் செய்த அற்புதம் என்னன்னு தெரியுமா? 3 ஆண் பிள்ளைகளையும் 2 பெண் பிள்ளைகளும், மொத்தம்
5 பிள்ளைகளை தந்து தேவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. தேவன் எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. கேட்டது ஒன்று, நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் நான் ஊழியத்திற்கென்று ஒப்பு கொடுப்பேன், அர்ப்பணிப்பேன் என்று சொன்ன அந்நாள் கர்த்தர் அந்த அழுகையை கேட்டு கண்ணீரை கண்டு 5 பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். இதுதான் தேவன் செய்கிற அற்புதம். அருமையானவர்களே, இன்றைக்கு கூட நீங்கள் எத்தனையோ ஜனங்கள் கண்ணீரோடும் அழுகையோடு இருக்கிறாங்க. கண்ணீர் எல்லாமே ஆண்டவராக இயேசுவுடைய துருத்தியில் இருக்கிறது. அவர் ஒருபோதுமே மறந்து விடுகிற தேவன் அல்ல. அதுக்கெல்லாத்திற்கும் ஆண்டவர் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தந்து உயர்த்துகிற தேவன். ஆமென். லூக்கா சுவிசேஷம் 7வது அதிகாரம் 12-13 வசனங்களை நாம் வாசிப்போமானால், அருமையானவர்களே, லூக்கா சுவிசேஷம் 7:12-13. நாயின் ஊரிலே தாய்க்கு ஒரே மகன் அருமையானவளை மரித்து போனான். அழுது கொண்டே இருந்தாள். வேதம் சொல்லுகிறது, ஒரே மகன் அழுது கொண்டே இருந்தால், என்னுடைய மகன் தான் எனக்கு எல்லாமே செய்ய வேண்டும், எனக்கு வயதான காலத்தில் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எவ்வளோ செல்லமாக அந்த மகனை வளர்த்திருப்பாங்க பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அவங்களுக்கு அந்த குடும்பத்திலே புருஷன் இறந்து போனான். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் அழுகிறதை ஆண்டவர் பார்க்கிறார். கண்ணீரோடு மகன் மரித்து போனான். கண்ணீரோடு அழுகிறதை ஆண்டவர் பார்த்து அந்த பாடையை தொட்டு நீ அழாதே என்று சொல்லி, அருமையான ஒரு வாலிபனை எழுந்தது என்று சொன்னார். அந்த வாலிபன் எழுந்தான் என்று சொல்லி பார்க்கிறார். கண்ணீருக்கு ஒரு பதில் கிடைத்தது. அருமையான அந்த காலை வேளையில் என்னுடைய கண்ணீருக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை பார்க்கிறார். உங்களுக்கு பதிலை தருவார். உங்களுக்கு ஒரு அற்புதத்தை இந்த காலை வேளையிலே நிச்சயமாய் ஆண்டவர் செய்வார். எத்தனையோ அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். ஆமென். இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் அருமையான 33ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மரியாள் அழுகிறதை இயேசு கண்ட பொழுது, மரியாள் அழுகிறதை இயேசு கண்ட போது தன் சகோதரன் லாசரு மரித்த உடனே எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார். அருமையாக நேசித்த லாசரு மரித்து போய் 4 நாள் ஆயிற்று. இயேசு வரும் பொழுது மரியாள் அழுகிறதை இயேசு காண்கிறார். ஐயோ, என்னுடைய சகோதரன் மரித்து போனானே, நான் இனி என்ன செய்வேன் என்று ஏக்கத்தோடு இருக்கும் பொழுது, அருமையானவர்களே, அங்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறதை பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 43-44 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். லாசருவே வெளியே வா என்று சொல்லி உரத்த சத்தமாய் கூப்பிடும் பொழுது மரித்த 4 நாளான லாசரு அப்படியே உயிரோடு வெளியே வந்தான். அல்லேலூயா. அப்பொழுது அருமையானவர்களே, மார்த்தாள் மரியாளுக்கு ரொம்ப சந்தோஷம். தன்னுடைய சகோதரன் ஆமென் மீண்டும் ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார் என்று மிகுந்த சந்தோஷம். கண்ணீரோடும் அழுகையோடும் இருந்த குடும்பத்திலே ஒரு சமாதானத்தை ஆமென் சந்தோஷத்தையும் ஆண்டவர் தந்து அவர்களை சந்தோஷப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வரும் பொழுது, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருந்தாலும் பரவாயில்லை, இயேசுவிடம் வரும் பொழுது உங்களுடைய கண்ணீருக்கு நிச்சயமாய் பதில் வரும். பதில் உண்டு, பதில் கிடைக்கும். நீங்கள் சொல்லுகிறார், ஆண்டவர் என்னுடைய கண்ணீருக்கு பதில் தந்தார். நாம் செய்ய வேண்டியது கண்ணீரோடு ஆழ்வார். இந்த நாளிலே நாங்கள் இதுவரையிலும் ஆமென் அழுகையின் பள்ளத்தாக்கு வழியாக நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை என்று நீங்கள் கண்ணீரோடு அழுது நீங்கள் ஆண்டவரிடத்திலே கேட்பீர்களானால், ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு உதவி செய்ய இன்றைக்கும் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும்.
இரண்டாவதாக அருமையானவர்களே, மரண இருளின் பள்ளத்தாக்கு. முதலாவது அழுகையின் பள்ளத்தாக்கு, இரண்டாவதாக மரண இருளின் பள்ளத்தாக்கு. இது அதை விட கொஞ்சம் மோசமான ஒரு சூழ்நிலை. மரண பயம். அருமையான, இன்னைக்கு அநேகருக்கு கொரோனா வைரஸ்னாலே மரண பயம். என்னை மரணம் தாக்கி விடுமோ, எனக்கு அந்த வைரஸ் தொற்றி விடுமோ, என்னுடைய குடும்பத்திலே வருமோ என்ற ஒரு பயத்திலே இன்றைக்கு மரண பயம், இன்றைக்கு மரண பயத்தின் பள்ளத்தாக்கிலே இருந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆமென். சங்கீதம் 23:4 வாசிக்கும் பொழுது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோல் உமது தடி என்னை தேற்று. மரண இருளின் பள்ளத்தாக்கு அது சாதாரண ஒரு பள்ளத்தாக்கு அல்ல. மரணத்தின் வழியாக சில நேரங்களிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் கடந்து செல்ல வேண்டியது வரும். ஆனாலும் ஆண்டவர் ஒருபோதுமே கைவிடவே மாட்டார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது அருமையானவர்களே, தாவீதினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பலவிதமான மரணம் போன்ற சம்பவங்களை அவன் மனதிலே கொண்டு வந்து ஆண்டவரை நோக்கி சொல்கிறான். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படவே மாட்டேன், மரணத்துக்கெல்லாம் நான் பயப்படவே மாட்டேன் என்று சொல்லி ஆமென். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 1 சாமுவேல் 17:24, இஸ்ரவேலருக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய வந்த பெலிஸ்தீனுடைய தலைவன் கோலியாத், அவன் இஸ்ரவேலரை பயமுறுத்தி கொண்டிருந்தான். அவனுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண யாருமே முன்வரவில்லை, எல்லாம் பயந்து பின்வாங்கி போய்கொண்டே இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில் தேவன் தாவீதை எழுப்பினார். தாவீதை எழுப்பி அந்த கோலியாத்தோடு கூட அந்த உயரமான கிட்டத்தட்ட 7 அடி உயரமான அந்த கோலியாத்தோடு யுத்தம் செய்ய தாவீதை ஆண்டவர் எழுப்பினார். அருமையானவர்களே, தாவீது 5 கற்களை எடுக்கிறார். அதில் ஒன்றை எடுத்து சுற்றி போட்ட உடனே கோலியாத் அப்படியே கீழே விழுந்துட்டான். ஒரு தைரியமான ஒரு சூழ்நிலை அந்த இடத்திலே ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்தார். தாவீதோடு ஆண்டவராகிய தேவன் இருந்தார். எனவே அந்த இடத்திலே கோலியாத்தை வீழ்த்தி அங்கு ஒரு ஜெயத்தை ஆண்டவர் கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் இருந்த பயத்தை ஆண்டவர் மாற்றினார். மரண பயம், ஐயோ இந்த ராட்சத கோலியாத் எங்களை கொண்டு போடுவானோ, என் குடும்பத்திலே என்னுடைய நாட்டிலே ஏகப்பட்ட பிரச்சனை இவனாலே வருமோ என்று பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஆண்டவர் மரண பயத்திலிருந்து ஒரு நல்ல விடுதலையை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். 1 சாமுவேல் 19வது அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் வாசிப்போமானால், 1 சாமுவேல் 19:9-10, கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுல் மேல் வந்த பொழுது, அருமையானவர்களை, தாவீதை கொல்லும்படியாக 3 தடவை ஈட்டி எறிந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 3 முறை ஈட்டி எறிந்தார். தேவனுடைய பொல்லாத ஆவி சவுலுக்குள் வரும்பொழுது, ஏன் சவுலுக்குள் வந்தது தெரியுமா? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் செய்வான். ஜோசியரிடத்திலே போனான், மந்திரவாதியிடத்திலே போனான், கல்தையரிடத்திலே போனான். இப்படி தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை அவன் செய்தபடியினாலே அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜாவாக சவுல் இருந்தார். ஆனால் கடைசி அவனுடைய நிலைமை தேவனை விட்டு விலகினதினாலே தேவனாலே ஒரு பொல்லாத ஆவி அவனை பெற்றுக்கொண்டதாக வேதம் சொல்லுகிறது. அதன் மூலமாக தாவீதை கொல்வதற்கு 3 தடவை அவன் ஈட்டி எறிந்தார். நல்ல வேளை அவன் 3 முறையும் அது தவறிய விழுந்து விட்டது, தவறி போனது. அங்கு தாவீதை கொல்லும்படியாக 3 முறை ஈட்டி எறிந்தார்.
அருமையானவர்களே, தாவீதை அது அந்த 3 முறையும் ஆண்டவர் தேவன் தாவீதை காப்பாற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம், 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 34 35 36 3 வசனங்களை நாம் வாசிப்போமானால், அருமையாக தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு விசை கரடி வந்தது, ஒரு விசை சிங்கம் வந்தது. ஆனால் இரண்டையும் அவன் குஞ்சு போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. தன்னுடைய ஆடை பிடிக்கும்படியாக வரும் பொழுது அவன் அந்த சிங்கத்தை கரடியை பிடித்து கொண்டு போட்டான். இப்படியாக தாவீதுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ முறை மரணம் போன்ற ஒரு சூழ்நிலைகள் வந்திருக்கிறது. அந்த எல்லாவற்றிலும் நின்று ஆண்டவர் அருமையானவர்களே தாவீதை தேவன் காப்பாற்றினார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தாவீது 40 வருஷம் ஆமென் இஸ்ரவேலின் ராஜாவாக அரசாண்டார். இஸ்ரவேலிலே 40 வருடம், அருமையானவர்களே, 1 வருடம் 2 வருடம் அல்ல, அருமையானவர்களே, 40 வருஷம் இஸ்ரவேலிலே ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகித்து வைத்திருந்தார். அல்லேலூயா. எத்தனையோ தடைகளை தாவீது தாண்டி வர வேண்டியது இருந்துச்சு. ஆனால் எல்லா தடைகளிலிருந்தும் தாவீதுக்கு ஆண்டவர், எல்லா மரணத்திலிருந்தும் ஆண்டவர் தாவீதை விடுவித்தார், பாதுகாத்தார். எனவே தான் அருமையானவர்களே, அந்த தாவீது சொல்லும் பொழுது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய கரம் என்னை தாங்கும், அவருடைய புயம் என்னை வழிநடத்தும் என்று சொல்லி ஆணித்தரமாக அந்த இடத்திலே சாட்சி பகர்வதை நாம் பார்க்கிறோம். இயேசு நம்மோடு கூட இருக்கும் பொழுது, ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எந்த பயமும் வரவே வராது. மரண பயம் ஒன்றும் வராது, மரண இருள் வராது. இந்த நாட்களிலே, இந்த வைரஸினாலே ஆமென், மரண இருள் உலகம் முழுவதிலும் அருமையானவர்களே பற்றி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதுவரையிலும் இப்படிப்பட்ட ஒரு மரண இருள் வந்ததில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதிலும் ஏதோ ஒரு பகுதியிலே வாதை நோய்கள் வரும். ஆனால் இந்த நாட்களிலே வந்திருக்கிற அந்த வாதை நோய் உலகம் முழுவதிலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, எனவே உலகம் முழுவதிலும் இன்றைக்கு மரண இருள் பயம் ஜனங்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆழமான விசுவாசிகள் எந்த வைரஸை கண்டும் பயப்படவே மாட்டாங்க. அல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாக சில வேளை ஆண்டவருடைய பிள்ளைகள் நடந்து வர வேண்டியது இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அதெல்லாம் விசுவாச படிகளை ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்று வைத்திருக்கிறார். எனவே சோர்ந்து போகப்பட தாவீது சோர்ந்து போகவில்லை. பிசாசு ஒரு அவ்வளவு பெரிய பிசாசை கண்டு தாவீது பயந்து போகவில்லை. அவ்வளவு பெரிய பிசாசாகிய சிங்கம், அவ்வளவு பெரிய பிசாசாகிய கரடி ஆமென் வந்தது. தாவீது கலங்கவே இல்லை. தைரியமாக துணிச்சலோடு எதிர்கொண்டு எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றது போல ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய பிள்ளைகளுக்கும் இப்படிப்பட்ட நாட்களில் எல்லாமே வரும் காலத்திலும் வெற்றியை தந்து மரண இருளின் பள்ளத்தாக்கு வழியாக நாம் சில வேளைகளிலே நடக்க நேரிட்டாலும் ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய பிள்ளைகளை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏசாயா ஆமென் 25:8 வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? மரணத்தை நான் ஜெயமாக விழுங்குவேன் என்று சொன்னார். எனவே தான் மரண பயம் நமக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவுக்குள் வருகிறவர்களுக்கு ஆமென் அந்த மரண இருளின் பயம் இருக்கக்கூடாது. இயேசு சொன்னார், மரணத்தை நான் ஜெயமாக விழுங்குவேன். எனவே மரண அவஸ்தையில் இருக்கிறவர்களை அந்த மரண பயம், மரண இருள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு விடுதலை தர ஆண்டவராகிய இயேசு இன்றைக்கும் கல்வாரி சிலுவையிலே சிந்தின ரத்தம்
மனுஷனை ரட்சித்து பூரணப்படுத்தி இப்படிப்பட்ட பயத்தை மாற்றி ஒரு தெய்வீக விசுவாசத்தை தந்து கர்த்தர் அவர்களை வழி நடத்த வல்லவர். எல்லா பயத்தின் ஆவியை ஆண்டவர் எடுத்து மாற்ற வல்லவர். எனவே ஆண்டவராக இயேசு இருக்கும் பொழுது நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கு வழியாக கடந்து செல்லும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை கரம் பிடித்து வழி நடத்துவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூன்றாவதாக இன்னொரு பள்ளத்தாக்கை பார்க்கிறோம். எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு. அருமையானவர்களே, இது இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தியருக்கும் நடந்த யுத்தத்திலே அந்த பள்ளத்தாக்கு நிரம்பி உலர்ந்து போன எலும்புகள் நிரம்பி கிடக்கிறதாக பார்க்கிறோம். அருமையானவர்களே, அப்படியாக தீர்க்கதரிசி எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு வழியாக வழி நடத்துகிறதை பார்க்கிறோம். எசேக்கியேல் 37வது அதிகாரம் 1ஆம் வசனம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. அருமையானவர்களே, அவர் வழி திரளாய் அந்த பள்ளத்தாக்கில் திரளான எலும்புகள் மிகவும் அருமையானவர்களை காய்ந்து போனதாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிகவும் உலர்ந்து போனதான அந்த எலும்புகள். ஸ்தோத்திரம். அந்த எலும்புகளிலே ஆமென். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37:2 வாசிக்கும் பொழுது அந்த எலும்புகள் மகா திரளாய் இருந்தது, மிகவும் உலர்ந்திருந்தது. யுத்தத்திலே கொல்லப்பட்ட எலும்புகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யுத்தத்திலே கொல்லப்பட்ட எலும்புகள் அப்படியாக திரளாக இருக்கிறது. அருமையானவர்களே, அங்கே இன்னொரு வசனம் சொல்லி எசேக்கியேல் 37 6, 7, 8 வசனங்களை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். வாசித்து பார்க்கும் பொழுது நான் இந்த எலும்புகளில் ஆவியை கட்டளையிடுவேன். அதாவது நான் வசனத்தை நான் சொல்லுவேன், தீர்க்க தரிசனம் சொல்லுவேன். 7வது வசனம், அப்பொழுது எலும்புகளில் அசைவு உண்டானது என்று வாசிக்கிறோம். எலும்புகளில் அசைவு உண்டானது. ஆமென். எலும்புகளில் அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு கூட ஒன்று சேர்ந்தது. பெரிய அற்புதம், பெரிய ஆச்சரியம். சரீரத்திலே கால் எலும்பு, கை எலும்பு, மார்பெலும்பு, தலை எலும்பு எல்லாம் பல இடங்களிலே கடந்திருக்கும் பாருங்க. அது பல ஆண்டுகள் ஆனதுனாலே உலர்ந்து போய்விட்டது. எனவே அந்த வசனத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தேவனுடைய வசனத்தை உரைத்த பொழுது அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அந்த எலும்புகள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று, எந்தெந்த எலும்புகள் சரீரத்தில் ஒன்றோடு ஒன்று வந்து சேர்ந்து விட்டது. எவ்வளவு அற்புதம் பாருங்க. ஆண்டவர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒன்று சேர்ந்து விட்டது. ஆமென். அப்பொழுது முதலாவது நரம்பு, அப்புறமா அங்கே நாம் பார்க்கும் மாமிசம், தோல் எல்லாமே உண்டானது. எல்லாமே உண்டானது. பிறகு வசனம் 10 நாம் வாசிக்கும் பொழுது தீர்க்கதரிசிக்கு தேவன் சொன்னபடி ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகாதரளாய் நின்றன. தீர்க்கதரிசி ஆகிய எசேக்கியேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி சொல்லும் பொழுது அதற்கு நீ தீர்க்க தரிசனம் உரை என்று சொன்ன உடனே ஆவி அந்த எலும்புகளுக்குள் வந்து, அருமையானவர்களே, அந்த சரீரத்திற்குள் வந்து உயிர் கொடுத்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையானவர்களே, இந்த வசனத்தை ஆழமாக இன்னும் நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது இந்த எலும்புகள் இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த எலும்புகள் இன்றைக்கு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் தான் இந்த எலும்புகள், இந்த இஸ்ரவேலர்கள். அருமையானவர்களே, இவர்கள் இயேசுவையும் விசுவாசத்தையும் விட்டு உயிரற்றவர்களாய் பின்மாற்றத்தில் சென்று தேவ மகிமையை இழந்து போன அருமையான பாவத்திலே வாழ்கிறவர்கள் என்று வேதம் சொல்கிறது. இவர்கள் தான் இன்றைக்கு உலர்ந்து போன இஸ்ரவேலர்களாக இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பின உடனே மிக வேகமாக இயேசு கிறிஸ்துவுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், சாட்சி சொல்ல வேண்டும் என்று ஓடி 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 சாட்சி சொல்வார்கள், ஊழியம் செய்வார்கள். ஆனால் சில சோர்வுகள் வரும் பொழுது, ஆமென், சில சோர்வுகள் வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவை விட்டு தேவனை விட்டு விலகி
அருமையானவர்களே, உலகப்படியாக வாழ்ந்து தேவனுடைய மகிமையை இழந்து போனவர்கள் தான் இந்த இஸ்ரவேலர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தினுடைய ஆழமான சத்தியத்தை வாசிக்கும் போது இவர்கள் வெறும் காய்ந்து போன எலும்புகளாக காணப்படுகிறார்கள். இன்னைக்கு இந்த உலகத்திலே அப்படியாக பின்மாற்றத்தில் சென்ற எத்தனை மக்கள் இருக்கிறார்கள். காய்ந்து போன வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் ஒரு செழுமையான வாழ்க்கை அல்ல. ஆமென். எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கை போல வாழ்ந்து கொண்டிருக்கிற, உலர்ந்து போன எலும்புகளை போல வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக இந்த உலகத்திலே உண்டு. அவர்களை குறித்து ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, உலர்ந்த எலும்பாய் காண்கிறவர்கள் இயேசுவிடம் வரும் பொழுது அவர்களுக்கு ஒரு அசைவு வரும். இன்றைக்கு கூட அப்படிப்பட்டவர்களுக்கு கூட ஆண்டவர் ஜீவனை கொடுக்கிறார். ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆவியை தருவேன் என்று சொல்லுகிறார். ஆவியை ஊற்றி அவர்களை பலப்படுத்தி அவர்களையும் கிறிஸ்துவுக்குள் வரும்படியாக ஒரு நல்ல ஒரு வாக்கியத்தை ஆண்டவர் அந்த இடத்திலே தருகிறதை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எனவே எலும்பும் தோலுமாக இன்றைக்கு காய்ந்து போன எலும்புகளாக இருக்கிறார்களா? அப்படி என்று சொன்னால் எனக்கு வேற வழியே இல்லை. எத்தனையோ மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வந்து இப்படிப்பட்ட தெய்வீக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் ஒரு காலத்தில் எழுப்பி பிரகாசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கோ நான் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு வழியாக நான் மரணத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறேன். என்னுடைய எலும்புகள் எல்லாம் கரைந்து போயின. என்னுடைய நரம்புகள் ஒன்றுமே இல்லை. எனக்கு சதைகள் இல்லை. எனக்கு தோலும் இல்லை. நான் உயிரற்ற ஒரு உடம்பாக காணப்படுகிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவிடம் உங்களை ஒப்புப்படுங்கள். ஆண்டவராகிய இயேசு உங்களுடைய அப்படிப்பட்ட காய்ந்து போன சரீரத்தை ஒரு நல்ல அருமையான உயிருள்ள ஒரு சரீரமாக, ஒரு செழிப்பான ஒரு சரீரமாக மாற்ற தேவனுக்கு அதிகமான நேரமாக செகண்ட், ஒரு நொடி பொழுதிலே ஆண்டவர் தன்னிடம் வருகிறவர்களை புதிய ஜீவனை கொடுத்து புதிய அபிஷேகத்தை ஊற்றி அவர்களை பலப்படுத்த முடியும். எனவே ஆண்டவராகிய இயேசு சொன்னார், மாம்சமான யாவர் மீது என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏசாயா 58:11 நாம் வாசிக்கும் பொழுது, உன் எலும்புகளை நிணமுள்ளதாக மாற்றுவார். பார்த்தீங்களா? எலும்புகளுக்குள் மச்சை என்ற ஒரு பொருள் இருக்கும். அநேக நேரங்களில் அநேகருக்கு அந்த மச்சையை திசுக்கள் சாப்பிட்டு விடும். அப்புறமாக அது டிபியாக மாறிவிடுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லும் பொழுது, உன் எலும்புகளை நிணமுள்ளதாக, அதற்குள்ளே அபிஷேகத்தை, எலும்புகளுக்குள்ளே ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய அபிஷேகத்தை ஊற்றி அதை சுகப்படுத்தி பலப்படுத்தி மீண்டுமாக ஒரு மனிதனாக ஆண்டவர் உங்களை நிறுத்தி சாட்சியாக உங்களை வைப்பார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 15:30 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, வேத வசனம் எலும்புகளை புஷ்டி உள்ளதாக மாற்றும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து ஜெபிக்கும் பொழுது இந்த வேத வசனம் உங்களுடைய சரீரத்தை புஷ்டி உள்ளதாக மாற்றி உங்களை பலப்படுத்தும். சில வேளைகளிலே டாக்டர்கள் கூட தங்களை கொண்டு முடிந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. கடைசியிலே எங்களை கொண்டு முடிந்ததெல்லாம் நாங்கள் செஞ்சிட்டோம், இனி எங்கள் கையில் ஒன்றுமே இல்லை, எல்லாமே நீங்கள் வணங்குகிற கடவுளிடம் தான் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அருமையானவர்களை, கடைசியிலே டாக்டர்கள் கூட கைவிடுவார்கள். எல்லாருமே கைவிட்டு நிற்கிற ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் சொல்லும் பொழுது, தேவ வசனம் உங்கள் எலும்புகளை புஷ்டியாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வசனம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அருமையானவர்களே ஆசீர்வதித்து பலப்படுத்தி திடப்படுத்தி இயேசு கிறிஸ்துவுக்கு என்று சாட்சியாக நிறுத்தும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே தான் அனுதினமும் வேதத்தை வாசித்து தியானித்து ஜெபிக்க வேண்டியவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அல்லேலூயா. புலம்பல் 1:13 வசனத்தை நீங்கள் திருப்பி பார்க்கும் பொழுது, என் எலும்புகளில் அக்கினியை அனுப்பினார். என் எலும்புகளில் அக்கினியை அனுப்பினார். அக்கினி என்று சொன்னால் நெருப்பு.
பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஆண்டவர் நெருப்பிற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். எனவே ஆண்டவர் சொல்லும் பொழுது என் எலும்புகளில் அக்கினியை அனுப்பினால் அது பற்றி எரிகிறது. பார்த்தீங்களா? எலும்புகளுக்குள் ஆண்டவர் அபிஷேகத்தை ஊற்றுகிறார், அக்கினியை ஊற்றுகிறார். அந்த எலும்புகளுக்குள் அது பற்றி எரிகிறதா? அந்த அபிஷேகம் சென்று அந்த எலும்புகளை எல்லாம் பலப்படுத்தி, நரம்புகளை, சதையை எல்லாம் பலப்படுத்தி அவர்களை மீண்டும் ஒரு பலவானாய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. இந்த காரியத்தை ஆவியானவர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பரிசுத்த அக்கினி எலும்புகளுக்குள் பற்றி எரியும் பொழுது, ஆமென், எல்லா பலவீனங்களை ஆண்டவர் மாற்றுவார், வியாதிகளை மாற்றுவார், கண்ணீரை மாற்றுவார், எலும்புகளை ஆண்டவர் பலப்படுத்துவார். அல்லேலூயா. அருமையானவர்களே, இன்றைக்கு வியாதினாலே, ஆமென், கண்ணீரோடு இருக்கிறீர்களா? ஆண்டவர் அருமையான உலர்ந்து போன எலும்புகள், உலர்ந்து போன திசுக்களை ஆண்டவர் வரவழைக்க, அவர் உண்டாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எனவே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தர் தருகிறார். 3 விதமான ஆசீர்வாதங்களை நாம் பார்த்தோம். 1, அழுகையின் பள்ளத்தாக்கு. ஆமென். அழுகையின் பள்ளத்தாக்கு முடிவிலே ஆண்டவர் ஒரு சந்தோஷமான நீரூற்றை தந்த ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தந்து, இப்பொழுது இருக்கிற எல்லா தடைகளை மாற்றி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை ஆண்டவர் தந்த ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். 2வதாக, ஆமென், மரண இருளின் பள்ளத்தாக்கு, மரண பயம், மரணத்தின் இருள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி ஆண்டவர் ஒரு புது ஜீவனை தருவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எல்லா பயத்தையும் ஆண்டவர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். 3வதாக, எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவைகள் எல்லாம் மகத்திரளாய் எழும்பி நின்றன என்று வாசிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாமே எழும்பி நின்றன. ஆமென். அப்படியாக இன்றைக்கும் அருமையாக விசுவாச குறைவினாலே பின்மாற்றத்தில் இருந்தால் அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்கள் என்னிடத்தில் இயேசுவிடம் வருவீர்களானால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புத்து ஜீவனை தந்து கல்வாரி சிலுவையின் இரத்தத்தினாலே உங்களை மூடி மறைத்துள்ள பாவங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னித்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே உங்களை நிரப்பி நடத்த இன்றைக்கும் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். ஜெபிக்கும்படியாக இருக்கிறோம். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். எங்கள் அன்பிலே சபா ஸ்தோத்திரம். இந்த காலை வேலைக்காக ஓய்வு நாள் காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம். நீ நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளதப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவரே. அப்பா வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதபடி ஆண்டவரே. உம்முடைய பாதப்படியிலே ஆண்டவரே நாங்கள் உட்கார்ந்து உம்மை துதிக்க, உம்முடைய பாடல்களை பாட, வசனங்களை தியானிக்க ஆண்டவரே உம்மோடு பேச தந்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் எல்லாம் நீர் ஒவ்வொருவரையும் கண்மணியை போல பாதுகாத்தீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கண்களை கண்ணீருக்கும் ஆண்டவரே, எங்கள் கால்களை இடர்தலுக்கும், எங்கள் ஆத்துமாக்களை மரணத்துக்கும் தப்புவித்து ஆண்டவரே நீங்கள் ஒவ்வொருவரையும் நீ சுகத்தோடும் பலத்தோடும் பாதுகாத்து வந்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலகீனத்தோடு இருந்தவர்களுக்கெல்லாம் அந்த சுகத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே யாராவது பலகீனத்தோடு இருந்தால் அப்பா அவனுடைய வல்லமையின் கரம், அற்புதத்தின் கரம் அவர்களை தொட்டு சுகப்படுத்தும்படியாக செபிக்கிறப்பா. உச்சந்தலை முதல் உள்ள கால் வரை எலும்புகள், நரம்புகள், சதைகள், ரத்தம் எல்லா பகுதிகளிலும் உள்ள அபிஷேக வல்லமை அக்கினை கடந்து சென்று ஆண்டவரே நீர் பலப்படுத்தும்படியாக செபிக்கிறப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியில் மருங்குண்டு இருதயப்பா வேதத்திற்கு செவி கொடுக்கிற மக்களை நீர் நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறீரப்பா. ஸ்தோத்திரம். வேதத்தை நேசித்து ஆண்டவரே அப்பா வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களை நீர் ஆசீர்வதிக்கிறீரப்பா. அப்படியாக ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள
என் தேவனி நாட்களிலே கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறப்பா. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. தாவீதை போல அப்பா எந்த சூழ்நிலையிலும் அப்பா பயப்படாதபடி ஆண்டவரே நீர் எங்களை காப்பாற்றுவீர், எங்களை தாங்குவீர், ஏந்துவீர், சுமப்பீர், தப்புவீர் என்ற ஒரு விசுவாசத்தோடு அப்பா ஒவ்வொருவரின் நாட்களிலே வாழ கர்த்தர் ஒவ்வொருவருக்கு கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஜீவனை பார்க்கிறேன் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீரப்பா. ஸ்தோத்திரம். உடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. புது கிருபையினாலும் புது அபிஷேகத்தினாலும் ஆண்டவரே புது வல்லமையினாலும் ஆண்டவரே புது பாடல்களினாலும் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக செபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம். எல்லா ஊழியக்காரர்களுக்காக ஸ்தோத்திரம், எல்லா விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மை அறியாத பிள்ளைகளும் நாட்களிலே உண்மை அறிந்து ஆண்டவரே உண்மையை உறுதியாய் பற்றிக்கொள்ள அப்பா நீர் கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம். எல்லா டாக்டர்ஸ்களுக்காக ஸ்தோத்திரம், எல்லா செவிலியர்களுக்காக ஸ்தோத்திரம், எல்லா போலீஸ் அதிகாரிகளுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் அப்பா இந்த கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு பணிவிடை செய்கிற எல்லா மக்களுக்காக ஸ்தோத்திரம், அரசாங்கத்திற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம்ப்பா. எல்லா துதிகன மகிமை உமக்கொருவருக்கே இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.